பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தானியேல் புத்தகத்தில் இருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். தானியேல் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் அந்த அதிகாரம் உடைய 37 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. கேள்வி 51. 2 ராஜாக்களின் இருதயமும் எதை செய்ய நினைக்கும்? விடை, தீமை செய்ய நினைக்கும். 2 ராஜாக்கள் தென்திசை ராஜா மற்றும் அவமதிக்கப்பட்ட ஒரு ராஜா. தானியேல் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி 52. அவமதிக்கப்பட்டவன் மற்றும் தென்திசை ராஜா இருவரும் டேஸில் இருந்து பொய் பேசுவார்கள். ஒரே பந்தியிலிருந்து. தானியேல் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி 53. எது வாய்ப்பதில்லை? இரண்டு ராஜாக்கள் ஒரே பந்தியிலிருந்து பேசும் பொய் வாய்ப்பதில்லை. தானியேல் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி 54. டேஸ் காலத்துக்கு டேஸ் இன்னும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். குறித்த காலத்துக்கு முடிவு. தானியேல் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி 55. மகா சம்பத்தோடே தன் தேசத்துக்கு திரும்பிச் செல்வது யார்? அவமதிக்கப்பட்டவன் ஒருவன். தானியேல் 11ஆம் அதிகாரம் 21 முதல் 28 வசனங்கள் வரை. கேள்வி 56. அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் தன் இருதயத்தை எதற்கு விரோதமாக வைத்தான்? பரிசுத்த உடன்படிக்கைக்கு விரோதமாக. தானியேல் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி 57. குறித்த காலத்திலே திரும்பவும் தென் தேசத்திற்கு வருபவன் யார்? அவமதிக்கப்பட்டவன் ஒருவன். தானியேல் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி 58. யாருடைய பின் நடபடி முன் நடபடியைப் போல் இராது? அவமதிக்கப்பட்டவன் ஒருவனின் பின் நடபடி. தானியேல் 11ஆம் அதிகாரம் 21 மற்றும் 29 வசனங்கள். கேள்வி 59. அவமதிக்கப்பட்டவனுக்கு விரோதமாக வருவது எது? கித்தீமின் கப்பல்கள். தானியேல் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி 60. அவமதிக்கப்பட்டவன் மன நோவடைந்து திரும்பி போய் டேஸுக்கு விரோதமாக குரோதம் கொண்டான். பரிசுத்த உடன்படிக்கைக்கு விரோதமாக. தானியேல் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி 61. அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எவர்களை அனுசரிப்பான்? பரிசுத்த உடன்படிக்கையை தள்ளினவர்களை. தானியேல் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி 62. அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்குவது யார்? அவமதிக்கப்பட்டவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள். தானியேல் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி 63. அவமதிக்கப்பட்டவனிடமிருந்து புறப்பட்ட சேனைகள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எதை நீக்கி எதை வைப்பார்கள்? அன்றாட பலியை நீக்கி பாழாக்கும் அருவருப்பை. தானியேல் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி 64. இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தாராய் மாறுபவர்கள் யார்? உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்கள். தானியேல் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம்.
கேள்வி எண் 65 திடங்கொண்டு அதற்கேற்றபடி செய்பவர்கள் யார்? தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள். தானியேல் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 66 எவர்கள் அநேகருக்கு அறிவை உணர்த்துவார்கள்? ஜனங்களில் அறிவாளிகள். தானியேல் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 67 அநேகர் டேஸோடே அவர்களை ஒட்டிக்கொள்வார்கள். இச்சக வார்த்தைகளோடே. தானியேல் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 68 ஜனங்கள் விழுகையில் எதால் சகாயமடைவார்கள்? கொஞ்சம் ஒத்தாசையால். தானியேல் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 69 எவர்களை புடமிடுகிறதற்கும் சுத்திகரிக்கிறதற்கும் வெண்மையாக்குகிறதற்கும் சிலர் விழுவார்கள்? அறிவாளிகளை புடமிடுகிறதற்கும் சுத்திகரிக்கிறதற்கும் வெண்மையாக்குகிறதற்கும். தானியேல் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 70 ராஜா தேவாதி தேவனுக்கு விரோதமாக டேஸ் காரியங்களை பேசுவான். ஆச்சரியமான காரியங்களை. தானியேல் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். கேள்வி 71 எது தீரு மட்டும் ராஜாவுக்கு கைகூடி வரும்? கோபம் தீரு மட்டும். தானியேல் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி 72 எது நடந்தேறும்? நிர்ணயிக்கப்பட்டது நடந்தேறும். தானியேல் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி 73 டேஸ் தேவனை தன் ஸ்தானத்திலே ராஜா கனம் பண்ணுவான். அரண்களின் தேவனை. தானியேல் 11ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கேள்வி 74 பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை ராஜா எவைகளினால் கனம் பண்ணுவான்? பொன், வெள்ளி, இரத்தினம் மற்றும் உச்சிதமான வஸ்து. தானியேல் 11ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கேள்வி 75 ராஜா எவர்களுக்கு மகா கணம் உண்டாக்கி அவர்கள் ஆளும்படி செய்வான்? அந்நிய தேவர்களை மதிக்கிறவர்களுக்கு. தானியேல் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். கேள்வி 76 அந்நிய தேவர்களை மதிக்கிறவர்களுக்கு ராஜா டேஸை டேஸுக்காக பங்கிடுவான். தேசத்தை கிரயத்துக்காக. தானியேல் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். கேள்வி 77 அவமதிக்கப்பட்ட ராஜாவோடே முட்டுக்கு நிற்பவன் யார்? தென்திசை ராஜா. தானியேல் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். கேள்வி 78 சூறை காற்று போல் அவமதிக்கப்பட்ட ஒரு ராஜாவுக்கு விரோதமாய் வருபவன் யார்?
வடதிசை ராஜா தானியேல் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். கேள்வி 79. வடதிசை ராஜா எவைகளோடு சூறைக்காற்று போல் வருவான்? ரதங்கள், குதிரை வீரர்கள், அநேக கப்பல்கள். தானியேல் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். கேள்வி 80. எது கவிழ்க்கப்படும்? அநேக தேசங்கள். தானியேல் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். கேள்வி 81. எவர்கள் அவமதிக்கப்பட்ட ராஜாவின் கைக்கு தப்பி போவார்கள்? ஏதோம், மோவாப், அம்மோன் புத்திரரில் பிரதானமானவர்கள். தானியேல் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். கேள்வி 82. எந்த தேசம் தப்புவதில்லை? எகிப்து தேசம். தானியேல் 11ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். கேள்வி 83. அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் ராஜாவாகி எகிப்தில் எவைகளை ஆண்டு கொள்ளுவான்? எகிப்தினுடைய பொன்னும் வெள்ளியுமான ஐஸ்வர்யங்களையும் உச்சிதமான எல்லா வஸ்துக்களையும். தானியேல் 11:43. கேள்வி 84. அவமதிக்கப்பட்ட ராஜாவுக்கு பின் செல்லுபவர்கள் யார்? லீபியர், எத்தியோப்பியர். தானியேல் 11ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். கேள்வி 85. சமுத்திரங்களுக்கு இடையே உள்ளது எது? சிங்காரமான பரிசுத்த பர்வதம். தானியேல் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். கேள்வி 86. அவமதிக்கப்பட்டவனை கலங்க பண்ணுவது எது? கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து வரும் செய்திகள். தானியேல் 11ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். கேள்வி 87. அவமதிக்கப்பட்ட ராஜா சிங்காரமான பரிசுத்த பர்வத தண்டையிலே எதை போடுவான்? தன் அரமனையாகிய கூடாரங்களை. தானியேல் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பயன்பெறட்டும். நீங்க ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.